டெல்டா 7 நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிற படம் நீலிரா, ஒரு நீண்ட இரவு. படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, போரினால் பாதிக்கப்பட்ட வடக்கு இலங்கையின் ஒரு சாதாரண கிராமத்தில் ஒரு சாதாரண குடும்பம் தங்களின் மகளின் திருமணத்திற்கு தயாராகிறது. விடிந்தால் மகள் திருமணம். இந்த நிலையில் இந்திய அமைதிப்படை IPKF 1988ஆம் ஆண்டு தீவு தேசமான இலங்கையில் நிலைநிறுத்தப்பட்டது. சிங்கள இராணுவத்துக்கும் தமிழ் போராளிகளுக்கும் நடக்கும் சண்டையை நிறுத்தி சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக இந்திய அமைதிப்படை அங்கே அனுப்பி வைக்கப்பட்டது. ஏற்கனவே இலங்கை அரசாங்கத்தால் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டிருந்த இலங்கை தமிழர்கள் தங்களை பாதுகாக்கவும் பெரும்பான்மை சிங்கள அரசாங்கத்திற்கும் தமிழர்களுக்கும் இடையில் சமாதானத்தை ஏற்படுத்தவும் முதலில் அந்த தீவு தேசத்தில் தரையிறங்கிய இந்திய அமைதிப்படையையும் சேர்த்து தமிழ் போராளிகள் எதிர்த்து போராட வேண்டியிருந்தது. ஈழத்து கவிஞர் புதுவை ரத்னதுரை IPKF தமிழர்களுக்கு புதிய ஆடைகளை அணிவிக்க வந்ததாகவும், ஆனால் இறுதியில் அவர்கள் அணிந்திருந்த கோவணத்தையும் கூட உரித்தெடுத்ததாகவும் உணர்ச்சி பூர்வமாக எழுதியிருப்பார். இந்திய அமைதிப்படைக்கும் தமிழ் போராளிகளுக்குமான மோதல்தான். 1988 இலங்கையில் ஒரு தமிழ் குடும்பம் தங்கள் மகள் திருமணத்திற்கு தயாராகி வருகிறது. விடிந்தால் திருமணம். அந்த சமயத்தில் அந்த பகுதியில் போராளிகள் தாக்குதல் நடக்கப் போகிறது என அறிந்து இந்திய அமைதிப்படையினர் சிலர் அந்த வீட்டுக்கு வருகின்றனர். வந்த அமைதிப்படையினர் எங்களால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என கூறிவிட்டு வெளியே போருக்கு தயாராக, அந்த நேரத்தில்தான் தெரிகிறது சண்டை வேறு இடத்தில், இவர்கள் வந்த இடம் தவறு என. அதே நேரத்தில் தமிழ் போராளிகள் மிலிட்ரியின் 2 கேம்புகளை அடித்து நொறுக்கி இருப்பதாகவும், அடுத்து தங்களை நோக்கி வருவார்கள் என இராணுவத்தினர் அந்த திருமணம் நடக்கும் வீட்டிற்குள்ளேயே செல்கின்றனர். இவர்கள் இங்கு இருப்பது போராளிகளுக்கும் தெரிய வருகிறது. அதன் பின்பு இந்த சண்டை போருக்கு நடுவே அந்த குடும்பம் தப்பிச்சதா இல்லையா, திட்டமிட்டபடி தங்கள் மகளின் திருமணம் நடந்ததா என்பதை பதட்டத்தின் உச்சியில் கூறியிருக்கும் படம்தான் நீலிரா. இலங்கை பின்னணியில் இதுவரை பல படங்கள் வந்துள்ளது. அதில் ஒரு சில படங்களே உண்மைக்கு அருகாமையில், உண்மைக்கு நெருக்கமாக இருக்கும். அப்படி ஒரு படமாகத்தான் இந்த நீலிரா வந்துள்ளது. கார்த்திக் சுப்புராஜ் ராணா தயாரிப்பில் இலங்கையை சேர்ந்த சோமிதரன் இயக்கத்தில் வெளிவந்துள்ளது நீலிரா. இந்தியன் ஆர்மி அந்த திருமண வீட்டிற்கு வந்தவுடன் அவர்களின் பதட்டம் நம்முடன் ஒட்டி கொள்கிறது. பல விஷயங்களை இயக்குனர் இராணுவ வீரர்களுக்கும் அந்த குடும்பத்தினருக்குமான உரையாடலை பொட்டில் அடித்தாற்போல் நமக்கு காட்டியுள்ளார். இன்று இலங்கை என்று நீங்கள் சொன்னாலும், ஒரு காலத்தில் இந்தியாவிற்காக சண்டை போட்ட ஒரு தாத்தா அவர் கதையை சொல்லி முடித்து, அப்போலாம் எல்லைகளே கிடையாது என சொல்வது போன்ற காட்சிகள் அழுத்தமாகவே உள்ளது. அதோடு துப்பாக்கியால் ஒருபோதும் அமைதி கிடைக்காது. போர் என்பதே அமைதிக்கான ஒன்று என இராணுவத்தினர் சொல்ல, போர் என்றால் போர்தான், அதில் எங்கே அமைதி வந்தது போன்ற வசனங்கள் மனதை நெகிழ வைக்கிறது. படத்தில் நடித்த அனைவருமே அத்தனை யதார்த்த நடிப்பை கொடுத்துள்ளனர். நிவின் சந்திரா இராணுவ வீரராக மக்களுக்கு நம்மால் எதுவும் ஆகக்கூடாது என சக வீரரிடம் பேசுவது, இப்படியான மனிதர்களால் பல மக்கள் காப்பாற்றப்பட்டுள்ளனர் என்பதை படம் நமக்கு உணர்த்துகிறது. தமிழ் போராளிகள் 2-3 பேர் எப்படி 7-8 இராணுவ வீரர்களை சமாளித்தார்கள் போன்ற காட்சிகள் ஆச்சரியப்படுத்துகிறது. இலங்கையின் வடக்கு பகுதி கிராமத்தில் உள்ள ஒரு ஒதுக்குப்புற வீட்டில் ஒரு நாள் இரவில் நடக்கும் உணர்ச்சி பூர்வமான சம்பவங்களின் தொகுப்பே இந்த கதை. அதாவது புரியும்படி சொல்லணும்னா, மறுநாள் காலை நடக்க இருக்கும் சித்து குமரேசன் திருமணத்திற்காக அவரின் அம்மா, தாத்தா, உறவினர்கள் தயாராகி வருகின்றனர். அந்த சமயத்தில் நவீன் சந்திரா தலைமையிலான இந்திய அமைதிப்படையினர்
ஒரு தாக்குதல் நடத்த செல்லும் வழியில் சூழ்நிலை காரணமாக அந்த வீட்டிற்குள் செல்கின்றனர். அதை தெரிந்து கொண்ட தமிழ் போராளிகள் துப்பாக்கியுடன் அந்த வீட்டை சுற்றி வளைக்க 2 தரப்புக்கும் சண்டை நடந்ததா, அந்த இரவில் வீட்டில் இருந்தவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் என்னென்ன, மறுநாள் திட்டமிட்டபடி திருமணம் நடந்ததா என்பதை 1988 காலகட்டத்தின் பின்னணியில் சொல்லும் கதைதான் நீலிரா. நீலிரா என்றால் நீண்ட இரவு என அர்த்தம். இலங்கையை சேர்ந்த இயக்குனர் சோமிதரன் தனது வாழ்க்கையில் சந்தித்த சில உண்மை சம்பவங்களின் பின்னணியில் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இயக்குனரின் சொந்த அனுபவம், பார்த்து கேள்விப்பட்ட சம்பவங்களின் தொகுப்பாக திரைக்கதை உருவாக்கி இருப்பதால் மற்ற படங்களை விட மாறுபட்ட உண்மை தன்மையுடன் உணர்ச்சி பூர்வமாக நகர்கிறது கதை. மணப்பெண்ணாக வரும் சித்து குமரேசன் நடிப்பும் திருமணம் நடக்குமா என்கிற அவரின் பயமும் படத்துக்கு பலமா இருக்கு. அவரின் அம்மாவாக நடித்த கபிலா வேணு அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு. சோகமான முகம், அழுத்தமான பேச்சு, முக்கியமான சில இடங்களில் கோபம், தவிப்பு என கலக்கியிருக்காங்க. அவரின் அப்பாவாக வரும் முதியவர் நமச்சிவாயமும் தன்னை பற்றி பேசும் ஒரு நீண்ட டைலாக்ல பின்னி எடுத்திருக்காரு. இவர்களை தவிர வீட்டில் இருக்கும் ஒரே காதலர்கள், கர்ப்பிணி குழந்தைகள், வயதானவர்கள் என எல்லோருமே தங்களுக்கு கொடுத்த கேரக்டரை கச்சிதமாக பண்ணியிருக்காங்க. அமைதிப்படை குழுவின் கேப்டனாக வரும் நவீன் சந்திரா கேரக்டரும் அவரின் செயல்பாடுகளும் அவர் எடுக்கும் முடிவும் தான் படத்தின் முக்கியமான விஷயம். அவர் கேரக்டர் தான் படத்தை சமநிலைப்படுத்துகிறது. தனது டீமில் உள்ளவர்கள் தவறு செய்யும் போது அவர் எடுக்கும் முடிவுகள் சபாஸ். அவர் டீமில் கோபக்கார வீரராக வரும் ரோஹித்தோட நடிப்பு நச்சுன்னு இருக்கு. திருமண முறைகள், போர் பாதிப்புகள், எளிய மனிதர்களின் மனநிலை போன்றவை படத்தின் பலமா இருக்கு. எந்த தரப்பையும் குறை சொல்லவில்லை இயக்குனர். ஆதரவாக யாருக்கும் கொடியும் பிடிக்கல. ஒரு குடும்பத்தின் மனநிலை, ஒரு குழுவின் பயணத்தை யதார்த்தமாக பதிவு செய்கிறது படம். இலங்கையில் இருப்பது போன்ற உணர்வை, நடு இரவில் தவிப்பது போன்ற உணர்வை செல்வரத்னம் அவர்களுடைய கேமரா படம் பிடிச்சு காமிச்சிருக்கு. இசையும் அந்த கல்யாண பாடலும் படத்துக்கு பெரிய பலம். அந்த காலத்தில் நடந்த விஷயங்கள், தலைவர் பிரபாகரன், விடுதலை புலிகளின் பின்னணி தெரியாதவர்களுக்கு இந்த கதை பல கேள்விகளை எழுப்பும், குழப்பமாகவும் இருக்கும். இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி தலைவர் பிரபாகரன் பற்றியும் விடுதலை புலிகள் பற்றியும் சிங்கள இராணுவம் இந்த தகவல்களை எல்லாம் தெரிந்து கொண்டு, விடுதலை புலிகள் போர் பற்றியெல்லாம் தெரிந்து கொண்டு இந்த படத்தை பார்த்தால் இந்த படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். படம் சொல்ல வர கருத்தும் புரியாமல் போகலாம். அரசியல் நிலவரம், கள நிலவரம், விடுதலை புலிகள் பங்களிப்பு, தலைவர் பிரபாகரனின் தியாகம், இதெல்லாம் தெரிந்து கொண்டு இந்த படத்தை பார்த்தா இது வேறு ஒரு அனுபவமாக சம்பவமாக இருக்கும். இலங்கை பின்னணியில் இப்படி ஒரு கதையா என வியப்பை ஏற்படுத்தும். படத்தின் தாக்கம் மனதில் பலகாலம் இருக்கும். நீலிரா சொல்லும் செய்தி புதிதாக இருக்கும். மொத்தத்தில் நீலிரா உங்களை தூங்க விடாமல் செய்யும் ஒரு உண்மையான படைப்பு. G5 OTT தளத்தில் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் இந்த படம் பாருங்கள். OTT பிளாட்ஃபார்ம் தானே பார்க்க போகிறோம், அதனால் தாராளமாக ஒரு முறை ட்ரை பண்ணலாம். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.